வணக்கம். நான் உங்க அழகேந்தர். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிடுறாங்க. யாரு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தேன், வெறும் வீடியோ மட்டுமே போட்டுமா போதுமா அப்படின்னு சொல்லி தொல் திருமாவட்டம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகட்டும் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நம்ம ரங்கராஜ் பண்ட நியாயம் பேசுவார். நான் அப்படிதான் நினைச்சேன். யார நக்கீரன் கோபால ரங்கராஜ் பேட்டை இப்ப எப்படி நியாயமா பேசுறாரோ அதே மாதிரிதான் நக்கீரன் கோபால் ரொம்ப நியாயமா பார்த்தேன். அவரும் காசுக்காக வேலை போயிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் சப்போர்ட் பண்ண வேணாங்க. சிபிஐக்கு மாத்துங்கன்னு ஏன் நக்கீரன் கோபால் சொல்ல, தப்பு விஜய் தான் சொல்றாருல. நான் சொல்றேன், இப்ப பாருங்க ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. விஜய் சொல்றாரு, இது நம்ம ஆம்புலன்ஸ்லயே சரிப்பா வழி விட்டுருப்பான் அப்படின்றாரு. ஆம்புலன்ஸ் வழி விட்டது அதே மாதிரி போலீஸ் லத்தி சார்ஜும் சரி, 10 ஆம்புலன்ஸ் திருப்பி திருப்பி ஒரே ரோட சுத்தி வந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அந்த போட்டோ பாருங்க. அந்த 10 ஆம்புலன்ஸ்ல ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் நிறுத்தி முடியா இருக்கவங்க, கொஞ்சம் தலை சுத்தலா இருக்கவங்கள ஏத்திக்கிறாங்க. 10 ஆம்புலன்ஸ்ல ஒரு ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி நம்பர் பிளேட் இல்ல, பின்னாடி வேற நம்பர் பிளேட். ஒரு ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி ஒரு நம்பர் பிளேட், பின்னாடி ஒரு நம்பர். அப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல முன்னாடி நம்பரே இல்லை. அப்ப யாரோட தூண்டுதல் பேர்ல வந்தீங்க? ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு யார சாவடிக்கலாம்னு நினைச்சீங்க? ரத்தம் குடிக்கிறது டிவிகேன்னு சொல்ற டிஎம்கே அவங்க தான் இந்த காரணமா. ஏன்னா வந்து நான் சொல்லுங்க, நீங்க 2 பேருமே போட்டியா பேசிட்டீங்க. யாரு சிஎம்மும் சரி, செந்தில் பாலாஜி சரி, ரொம்ப கேவலமான வார்த்தைகள்ல அப்ப செந்தில் பாலாஜி ஏஎம்கே இருந்தாரு. அதுக்காக இப்ப சொல்றாரு, செந்தில் பாலாஜியை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவரு குரங்கு கூட யோசிச்சு தாவும், யோசிக்காம தாவுறது பச்சவந்தி கூட அந்த நிறை என்னன்னு பார்த்துட்டு தான் மாறுமே தவிர, இந்த செந்தில் பாலாஜி அவன் சொந்த ஒரு இதுக்காக தாவர ஆளு செந்தில் பாலாஜி. ஏன்னா ஏடிஎம்கேல தாவினாரு. அப்போ ஏடிஎம்கேல இருந்தப்போ நம்ம சிஎம் அவரை கழுவி ஊத்துனாரு. சிஎம் சரிங்களா? அப்ப சிஎம் இல்ல, கழுவி ஊத்துனாரு. அப்ப எதிர்கட்சியா இருந்தாரு நம்ம சிஎம். இப்ப இருக்க சிஎம் கழுவி ஊத்துனாரு. வாயில வயிற்றுல அடிச்சு சம்பாரிச்ச காசெல்லாம் புடிக்கிட்டான் பல பேருக்கிட்ட அப்படின்னாரு. இப்ப வந்து கோடு போட சொன்னா ரோடே போடுற ஒரு எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. 1000 ரூபாய் கொள்ளையடிக்க சொன்னேன், அவன் லட்சமா கொள்ளையடிச்சிட்டான், அதுல எனக்கு பங்கு அப்படிங்கிறாரு சிஎம். அப்போ செந்தில் பாலாஜி கேவலமான வார்த்தைகள்ல எதிர்கட்சியா இருந்தா ஸ்டாலின் நிறுத்திட்டாரு. இப்போ எங்க தலைவர் சிஎம் அப்படின்னு ரொம்ப மரியாதை பேசினாரு. அப்ப வேறவாய் வடிவேல் சொன்ன மாதிரி இப்ப நாரவாய். ஒரே குட்டை விழுந்த மாட்டீங்களா, ஒரே கட்சி ஆயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஆம்புலன்ஸ் வந்தது கேட்டாரு விஜய், வீடியோல பாத்துருப்பீங்க. இது நம்ம ஆம்புலன்ஸ் இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாரு. நான் நம்ம ஆம்புலன்ஸ் இல்லையே, சரிப்பா வழி விட்டுருக்கின்றாரு. அந்த விட்டதுனால பிரச்சனையா? அதே 10 ஆம்புலன்ஸ் நான் போட்டோ பாருங்க. 10 ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்கிறாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்த குழு வந்து கேட்ட மாதிரி அந்த வீடியோல இருக்க மாதிரி கண்ணு கேட்ட எடுத்துருங்க. தூக்கிட்டு போனாலே ஆளுங்களை தூக்கிட்டு போனாலே 5 நிமிஷம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனாலே 25 நிமிஷம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எதுக்கா இங்க தூக்கிட்டு போகாம அங்க தூக்கிட்டு போனா? அப்ப இது ஒரு குத்து இருக்கு. வேகம் வேகம் வந்து பொய் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லி வீடியோ போடுற சிஎம் எங்க வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொன்னா இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தி. ஆக்சுவலி நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு அந்த நம்பிக்கை ஜாஸ்தி வருது. இன்னொன்னு என்ன, செந்தில் பாலாஜி அப்படியெல்லாம் இல்ல, நாங்க நியாயமான ஆளுங்கன்னு சொல்றதுல வேகமே அவங்க பதட்டம் தெரியுது. நீங்க எதுக்கு இப்ப மத்த இதுக்கெல்லாம் வரல, இப்ப வசஜாய குடிச்சதுக்கு வரல சென்ட்ரல் கவர்மெண்ட் குழு எதுக்கு இப்போ? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏர் ஷோ நடந்ததுலயும் ஆளுங்கட்சியா இருந்தது நீங்க, அதனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரல. இப்போ என்னன்னா இந்த அசம்பாவிதம் நடந்தது எதிர்கட்சி கூட்டத்துல சப்போர்ட்காக எந்த எதிர்கட்சியா வந்து எந்த ஸ்டேட்ல வேணாலும் பாருங்க. நீங்க இந்த ஆர்சிபி நினைச்சல அந்த இதுக்கும் பாருங்க, கூட்டமா யாரு வந்தாங்க, யார் மேல எஃப்ஐஆர். இப்ப சொல்ற திருமாவளவன் எதுக்கு எஃப்ஐஆர் வந்து விஜய் மேல போடலன்னா, விராட் கோலி மேல போட்டாங்க எஃப்ஐஆர். அந்த போட்டது மேல ஹைகோர்ட்டு, கர்நாடகா ஹைகோர்ட்டு எதுக்கா விராட் கோலி மேல போட்டீங்க, அவர் கூப்பிட்டாரு வந்தாரு, அவருக்கும் இந்த மிதிப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால போட்ட தப்பு எஃப்ஐஆர் அப்படின்னு இருக்கான். அப்ப கொஞ்சம் மாற்ற புரியணும். பல ஊர்ல எஃப்ஐஆர் பதிஞ்சாலுமே அரெஸ்ட் பண்ணல. நீங்க அரெஸ்ட் பண்ணல, ஏன் எஃப்ஐஆர் பண்ணல? கும்பிட்டு தனமை கேட்கறீங்களா? பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ஓசி பஸ்ன்றீங்க. நான் சொல்றேன், பக்கத்து ஸ்டேட்ல இருக்க, பக்கத்து மாநிலத்துல இருக்க கர்நாடகா போய் பாருங்க. நீங்க லோக்கல் டவுன் பஸ் மட்டும் தான் ஃப்ரீ விட்டுருக்கீங்க. அதாவது 100 ரூபாய் சொல்லிட்டீங்க. அவங்க எந்த
இந்த ஸ்டேட்ல பிறந்த எங்க ஏறினாலும் ஏசி பஸ் டீலக்ஸ் பஸ் மட்டும் விட்டுட்டு எல்லா பெண்மணிகளுக்கும் இது எல்லா ஃபுல் ஸ்டேட்ல ஃப்ரீன்னு இருக்காங்க. எந்த இடத்துல ஏறினாலும் ஃப்ரீங்க. ஏசி பஸ் டீலக்ஸ் பஸ் மட்டும் விட்டுட்டு இதை பார்த்துட்டு நம்ம சந்திரபாபு நாயுடும் ஃப்ரீன்னு இருக்காரு. அவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் சொல்லணும், லட்சக்கணக்கு வாட்டி. ஆனா வெறும் டவுன் பஸ் மட்டுமே விட்டுட்டு ரொம்ப கேவலமா மாறு தட்டிக்கிற நீங்க எங்க ஃபுல் ஸ்டேட்லயே ஃப்ரீ விட்ட அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க? அவங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட், நீங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட். கேவலமான வேலைகளை பட்டு மாறு தட்டிக்கிறீங்க. நாங்க பண்ணிட்டோம். இதை வேற கவர்மெண்ட் பஸ் இல்லையா, ஸ்டாலின் பஸ் தான். இது யாருன்னா நம்ம துணை சிஎம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஐடி கம்பெனில இருந்திருக்காரு. நடிப்பு ஃபீல்ட்ல இருந்து வரல, சினிமா ஃபீல்ட்ல இருந்து வரல. நான் அவர் சொல்றாரு நாடக கூட்டம் அப்படின்னு. யாரு நாடக கூட்டம்னு சொல்ற ஆளு துணை சிஎம் உட்கார வச்சிட்டாங்க. ஆனா நேத்து வந்தவனுக்கு யோசிக்கிறது, சிஎம் யோசிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதா? இன்னைக்கு வந்தவன் துணை சிஎம் கொடுத்துட்டீங்க. அதுக்குள்ள பேரனை உங்க துணை சிஎம் போட்டு வர மாதிரி இப்ப போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டேன். அவங்க நம்ம துணை சிஎம் போட்டு வர மாதிரியே டிஷர்ட்ல டிஎம்கேட சிம்பிளா போட்டு வர்ற அவர் 2 கோடி படம் சரிங்களா எடுக்கிறதுக்கு. சரிங்களா 2 கோடி காரு எவன் போட்டு காசு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவன் போட்டு காசு? அவனை உட்கார சிஎம் கூட உட்கார வச்சிருங்க. ஓட்டு உரிமை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டிரைவிங் லைசன்ஸுக்கு அளவுக்கு வயசு வந்துருச்சுன்னு பாருங்க. சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க. இல்ல உங்க குறுக்கு புத்தியில வாங்கிட்டீங்களா காரை பேர்ல, அவன் பேர்ல உடனே சொல்லுவீங்க அவன் பேர்ல காருன்னா நீங்க குறுக்கு புத்தியில வாங்கிருக்கீங்களா இல்ல ஓட்டு உரிமை இருக்கணும்? ஓட்டு உரிமை இருக்கு. அதனாலதான் இப்போ அவங்க டிஷர்ட் போட்டு உங்க உதயசூரியன் சிம்பிளா போட்டு வர சொல்றீங்க. அவங்க சிஎம் ஆக்குறது கூட மன்னராட்சியோட மோசமா நடத்திருக்கீங்க. குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறது இல்லாம அடுத்தது சிஎம் நீங்களே இப்ப பண்ணிட்டீங்க, உறுதி பண்ணிட்டீங்க. அடுத்தது இவன் தான், அதுக்கடுத்தது இவன் தான். அவன் பேர பிள்ளை பார்த்துன்னா ஒரு இன்ப நிதிக்கு பிறக்க இப்ப சொல்லிருங்க சிஎம்னு. ஏன்னா அந்த மாறி பண்ணிருக்கீங்க. சரிங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.